அனைவருக்கும் வணக்கம். எம்ஜிஆர் மக்கள் கட்சியின் தலைவர், எம்ஜிஆரின் வளர்ப்பு தொண்டர். சென்னை வழக்கறிஞராக இருக்கிறேன். சென்னை கார்ப்பரேஷன் ஸ்கூலில் ஹெட்மாஸ்டராக இருந்து நான் ரிட்டையர்டாக இருக்கிறேன். இந்த எம்ஜிஆர் மக்கள் கட்சி மக்களுக்காக தொடங்கியிருக்கேன். தமிழ்நாட்டில் எத்தனை கட்சி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் அந்தந்த கட்சிக்கு நீங்கள் விருப்பப்படி ஓட்டு போடுறீங்க. ஆனால் நீங்கள் ஓட்டு போடுற கட்சி தலைவர்கள், அந்த கட்சி தலைவன் எவனுமே நாட்டினுடைய உண்மைத்தன்மையை சொல்கிறது கிடையாது. அவனுக்கு அரசியல் ஆதாயம். மக்கள் அழிஞ்சாலும் அதை பற்றி கவலை இல்லை, எத்தனை குடும்பங்கள் அழிஞ்சாலும் அதை பற்றி அக்கறை கிடையாது. நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், 10 வருஷமாக இந்த கட்சி ஆரம்பிச்சுட்டு படாத கஷ்டங்களுக்கு பட்டுட்டு இருக்கேன். யாருக்காக? என் குடும்பத்துக்காக இல்லை, தமிழக மக்களுக்காக. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன? எம்ஜிஆர் என்னை படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணார். என் மேலே நிறைய நம்பிக்கை வச்சுனாங்க. நான் காலேஜ் படிக்கும் போதே அந்த அதிமுக கட்சி மேலே எனக்கு அப்படியே அவ்வளோ பற்றுதல், அவ்வளோ பாசம். ஏன்னா அவருடைய அணுகுமுறை, அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே மக்களை நோக்கி தான் பயணிச்சுது. அவர் மறைஞ்சி 37 வருஷங்கள் ஆகுது. இந்த 37 வருஷத்தில் தமிழ்நாடு எந்த அளவுக்கு கேவலமாகவும், ஒவ்வொரு குடும்பத்திலையும் அவல நிலைகள் எவ்வளோ, தகாத ஒழுக்கங்கள், நாகரிகம், பண்பாடு தமிழ்நாட்டிலேருந்து அறவே போயிடுச்சு. இந்த கடந்த 37 வருஷத்தில் மறைஞ்ச பிறகு இது நமக்கு துரதிருஷ்டம். நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை இழந்ததுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். இப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த தமிழ்நாட்டில தேர்தல் நடந்து முடிஞ்சு தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள, குறுக்கு வழியில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழகம் நான் அழுத்தம் திருத்தமாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏன்னா ஒரு நாளைக்கு நான் குறைஞ்சபட்சம் நிறைய நேரங்கள், 3/4 நேரத்தை நான் இந்த சின்ன சின்ன வீடியோக்கள், யார் நாட்டை பற்றி எவ்வளோ பாதிக்கிறாங்க, பாதித்தவங்களை என்ன சொல்கிறாங்க, இந்த சமூக வலையங்கள் எல்லாமே சரின்னு சொல்ல முடியாது, எல்லாமே சரியில்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒன்றுங்க, இந்த தமிழ்நாட்டை கெடுக்கிறது, உலகத்தையே கெடுக்கிறது 2 டிவி. என்னடான்னு கேட்டான்னா, புதிய தலைமுறையும் பாலிமர் டிவி. இவங்க 2 டிவியும் கோடிக்கணக்கில், லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறானுங்க. இன்றைக்கி இந்த 2 புதிய தலைமுறை டிவியாலும் பாலிமர் டிவியால் தான் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்திருக்குது. நிறைய மிஸ்யூஸ், நிறைய தவறுகள், நிறைய சமூக விரோதங்கள், தேர்தல் விதிமுறைகளை மீறினது, தேர்தலில் எந்த அளவுக்கு விதி மீறி மக்கள் மனசை மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு மாற்றி கொண்டு வந்தது தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய, தலைமையில் இயங்குகின்ற, விஜய் தலைமையில் இயங்குகின்ற ஒரு கட்சி. இன்றைக்கி நான் தமிழ்நாடு சின்னபின்னமாயிருக்குது. இதுக்கு பின்னணி ஆர்எஸ்எஸும் பிஜேபியும். அந்த தாவேக கட்சியில் இருக்கக்கூடிய இப்போ 32 அமைச்சர்களில் முக்கியமானவர்களான அழுத்தம் திருத்தமான இந்த தாவேக கட்சி வளர்ந்ததுக்கு பண ரீதியாகவும் எல்லாத்துக்கும் வளர்ந்தது யாருனாக்கா 2 பேர். ஒன்று புஷ்கி ஆனந்த் அமைச்சர், இன்னொன்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. இவன் யாருன்னு தெரியும், மார்ட்டினுடைய மாமனாரை ஏமாத்தனமே. இவன் தான் எல்லாம் பட்டுவாடா, பிஜேபி கிட்ட ஃபுல் சப்போர்ட் வச்சுருக்கிறான். இவன் இந்த எலெக்ஷன் முன்னாடி திமுகவில் கொஞ்ச நாள் அங்கே இருந்த வீக்னஸ் என்னென்னா எல்லாத்தையும் கற்றுக்கினான். சாதாரண பக்கா பக்கா பிரில்லியன்ட்டு கிரிமினலில் பக்கா பிரில்லியன்ட் யாருன்னாக்கா ஆதவ் அர்ஜுனா நம்பர் 1 அவன். 2வது தான் புஷ்கி ஆனந்த். இவனுக்கு கூட இது எலெக்ஷனுக்கு கிட்ட இந்த தர்க்கம் கூட நடந்தது, அதை அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுச்சு. அடுத்தது விடுதலை சிறுத்தை கட்சிக்கு போனாங்க ஆதவ் அர்ஜுனா. அங்கே சில விஷயங்கள் என்னென்ன இருக்குதுன்றது, சில ஜாதி வாரியாக என்ன நடக்குது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இதெல்லாம் ஒரு மாசாக வச்சு எங்கெங்கே வீக்னஸ் இருக்குதுன்றது ஒரு கிரவுண்ட் ஒர்க்கே பண்ணியிருக்கிறானுங்க. கடந்த ஒரு 1.5 வருஷமாகவே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எம்ஜிஆர் கூட 50 வருஷம் கஷ்டப்பட்டு தான் 60வது வயசில் தான் முதலமைச்சராக வரார். 1.5 வருஷத்தில் முதலமைச்சராக வரனா அவ்வளோ வேகத்தில் வரான்னு சொன்னால் அவ்வளோ வேகத்தில் இவன் அழிய போகிறான். தமிழ்நாட்டை அழிக்கிறதுக்கு உருவான சக்தி தான் தமிழக வெற்றி கழகம். இதில் முக்கியமாக குறிப்பிட வேண்டியது, இதை பலிகடை ஆகாதீங்க தயவுசெய்து. நான் ஒரு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், என்னுடைய மாணவர்கள் நல்ல நிலையிலும் காவல்துறையிலையும்
வக்கீலுங்கெல்லாம் இருக்கிறாங்க. இந்த விஜய் ரசிகர்களை நான் சொல்கிறேன், படத்தோடு நிறுத்திக்கோங்க. அரசியலில் கொண்டு வந்துட்டு நீங்கள் ஆர்வத்தில் எல்லாமே நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும், தமிழ்நாடு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஆகத்தில் நீங்கள் செஞ்சுருக்க ரசிகர்கள், இனியாவது அந்த ரசிகர் பட்டாளங்கள் தாவே கட்சியிலிருந்தும் விலகணும். அந்த வந்து ரசிகர் பட்டாளங்கன்னு சொல்லிட்டு விஜய் ரசிகர்னு அதை உடஞ்சி வெளியில் நீங்கள் தானாக வெளியே போயிடணும். நிறைய யோசனை பண்ணணும். இதனால் எனக்கு எந்த ஆதாயம் கிடையாது. என்னை பொறுத்தவரைக்கும் மக்களுக்கு வந்து நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், நல்ல விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எடுத்துக்கிறதோ எடுத்துக்காததோ அது உங்கள் விருப்பம். இப்போ நான் முக்கியமாக சொல்ல வந்ததுன்னா, உஷான் ஒருத்தன் இருக்கானா, அதாவது வந்து விஜய் வந்து எந்தெந்த இடத்துல மீட்டிங் போகிறது, எங்கெங்கே போகிறது பாதுகாப்பாக வந்தா இருக்கான். இவன் வந்து சவுதியில் இருக்கிறான். இவன் ஒரு வந்து பாதுகாப்பு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கிறான். நிசாம் உஷான் நினைக்கிறேன், அந்த ஒரு அம்மா சொல்லிச்சு. அந்த இப்போ பார்த்தீங்க, இப்போ திருச்சியில் கூட பக்கத்தில் நிற்கிறேன், கிளாஸ் போட்டு நிற்கிறேன்னு அவன் தான். இதை காவல்துறை வந்து தமிழ்நாடு காவல்துறை வந்து உலகத்திலேயே வந்து 2ஆம் இடப்பட்டு ஒரு பிரில்லியண்ட்டான போலீஸ் எதிரான்னு சொன்னாக்கா ஃபஸ்ட்டு ஸ்காட்லாண்டு, 2வது வந்து தமிழ்நாடு. இந்தியாவை சொல்லலை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பணியாற்றுகின்ற காவல்துறையினான பிரில்லியண்ட்டு, அருமையானவர்கள். இந்த காவல்துறையினரை இன்றைக்கி நான் எம்ஜிஆர் மக்கள் கட்சி ஒரு விழிப்புணர்வோடு டாப் டு பாட்டம் சாதாரண போலீஸ்காரிலேருந்து மேலே டிஜிபி வரைக்கும், டிஜிபி யார், மகேஷ் குமார் அகர்வால், எல்லா காவல்துறையினரும் நேர்மையாக பணியாற்றணும். நாட்டை காப்பாற்றணும். நாட்டை காப்பாற்ற நோக்கத்தில் தான் உங்களுக்கு இருக்கணும். உங்களை நம்பாமல் இப்போ டெல்லி போனாலே 27ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலத்தில் 2 நாளில் கூட அந்த உஷான்ற செக்யூரிட்டி தான் கூட போயிருக்காங்க. அப்போ போலீஸை வந்து இப்போ தமிழ்நாடு போலீஸை நம்மளேன்னு அர்த்தம். அப்போ இந்த ஒரு வழியில் பார்த்தீங்கன்னா விஜய்ன்ற ஒரு முதலமைச்சராக இருக்கிறதுக்கு தகுதி கிடையாது. இவன் வந்து தமிழ்நாட்டை மக்களை ஏமாத்துறான், தமிழ் மண்ணுக்கு தேச துரோகம் பண்ணுறான். அப்புறம் இந்த தமிழ்நாடு காவல்துறையினரை நம்பலை, தனக்கு வேண்டிய ஒரு வந்து இந்த உஷான்றவன் வந்து இப்போ இல்லை, அவன் படம் நடிக்கிற காலத்துலேருந்து அவன் செக்யூரிட்டியாக அவன் நம்பிக்கை வச்சிருக்கிறான். ஆனால் தமிழ்நாட்டை இருக்கக்கூடிய காவல்துறையே நம்பான்னு எதுக்கு முதலமைச்சராக இருக்க? நீ ஒரு தேச துரோகி. காவல்துறையினருக்கு முற்றிலுமாக உங்கள் மேலேயே, உங்கள் காவல்துறை மேலேயே நம்பிக்கை இல்லைங்க விஜய்க்கு. கேட்கறதுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி ஒரு காலையில் ஒரு வீடியோ போட்டு அதை வந்து நான் ஃபேஸ்புக்கில் வந்து எம்ஜிஆர் மக்கள் சார்பில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு பார்க்குறவங்க எல்லாரும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தமிழ்நாட்டினுடைய காவல்துறையை டாப் டு பாட்டம் வரைக்கும் வந்து யாரையும் நம்பலைங்க அவன். இப்போ நம்பியாவது இது குறுக்கு வழியில் ஓட்டை சம்பாரிச்சு நீ வந்துட்டு முதலமைச்சராக உட்காந்துங்க தமிழ்நாட்டிலே நம்ம நடக்கும். உன்னுடைய நிர்வாகம் தேவையில்லை, உன் குடும்பம் அழிஞ்சுது, அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இப்போ எல்லா குடும்பங்களும் வந்து பொய் சொல்லி தான் வந்துடுறான். பொய் சொல்லி மாற்றி வந்துக்கிறான். நம்ம திமுக தீய சக்தி, அது ஒன்றும் மாற்றுக்கிறது தமிழக மக்களுக்கு ஒரு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அதிமுக எம்ஜிஆர் உருவாக்குனது, எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் வாழ்ந்த வரைக்கும் அவர் ஆட்சி வரைக்கும் வந்து தமிழ்நாடு வந்து சிறப்பாக நல்லா இருந்தது. லஞ்ச லாவணி கிடையாது. அவர் போன பிறகு தான் திமுக அதிமுக வந்து மாறி மாறி வந்து கட்சியை கெடுத்து எல்லாம் வந்து இதுலேயும் இருக்கிற மந்திரிகளும் ஊழல் பண்ணி, அதில் அதிமுக மந்திரிகள் ஊழல் பண்ணி கட்சி பேரை கெடுத்துட்டானுங்க. கட்சி பேரை கெடுத்துட்டா ஓபிஎஸ் இபிஎஸ்னுடைய பிரச்சனையில் தான் வந்து ஸ்டாலின் முதலமைச்சரானது. இப்போ ஸ்டாலினும் இபிஎஸ்னுடைய பிரச்சனையில் தான் விஜய் வரான். புரியுதா? இவன் பிளான் பண்ணது 2021 யாரும் வந்து அவங்க ரசிகர் பட்ட கட்சிக்கு வந்து 200 சீட்டு பிடிச்சி அந்த உள்ளாட்சி தேர்தல் சீட்டு பிடிச்சி தான் சொல்கிறாங்க. இவன் இந்த அளவுக்கு ஆணித்தரமாக இருக்கும்போது இந்த ரசிகர் பட்டாளங்கள் எந்த அளவுக்கு அவன் தலைவன் கட்சி மேலே வந்து நம்பிக்கை வச்சு பண்ணியிருப்பான். அவனுடைய ஆசைகள் எதிர்காலத்தை எல்லாத்தையும் ரசிகர்கள் அழிச்சிட்டான் விஜய் தன்னுடைய சுயநலத்துக்காக. நீங்கள் தயவு செய்து யோசனை பண்ணணும் ரசிகர்கள், இப்போது திருந்துங்க, உங்கள் குடும்பத்தை பாருங்கள். புரியுதா? குறிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், தமிழ்நாடு காவல்துறை விஜய் மேலே இவன் பக்கா கிரிமினல், இவன் சைகோ, இவன் முதலமைச்சர் சைகோ, இவன் முதலமைச்சர் என்ற பேரில் சைகோவாக இருக்கிறான். இவன் சைகோன்ற பேரில் வந்து முதலமைச்சராக இருக்கிறான். இவனுக்கு நிறைய எல்லாமே திரைமறைவு நிறைய நடந்திருக்குது. இந்த கொஞ்சம் எலெக்ஷன் முன்னாடி இந்த கேப் மாதிரி பையன் இருக்கான் செங்கோட்டையன், அவன் வந்து அமித்ஷாவை பார்க்க போய்க்கிறான். நான் அப்பயே சொன்னேன், இவன் அமித்ஷாவை பார்க்க போகிறான்னு வேறு விஷயம்னு. ஒன்றுமே இல்லை. அப்புறம் வந்து கொஞ்ச நாள் பொறுத்தனை பண்ண உடனே தாவேக்கால் நுழையிறான். ஏன் பிஜேபியில் போக வேண்டியது தானே?
ஏன் தாவே கிழமை வந்தான்? மேலிடத்தினுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் செங்கோட்டையனுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே அவனுக்கு கொடுத்துட்டாங்க. அதனால தான் தாவேக்காவில் வந்து ஜாயின் பண்ணுறான். நான் அப்பயே சொன்னேன், தாவேக்கா தான் பிஜேபி தான் தாவேக்கா. இந்த தாவேக்கா இயக்கிறதும் பிஜேபி இயக்கிறதும் ஆர்எஸ்எஸ் என்ற ஒரு இயக்கம். அதாவது ஆர்எஸ்எஸ் இயக்கன்றது பிஜேபியினுடைய தொடர்புடையது, நெருங்கிய தொடர்புடையது. இவனுங்க செத்தானுங்க, நான் அந்த மண்ணுகளை தான் பார்ப்பாரு. எவனும் வந்து நிறையா நிற்க போகிறது கிடையாது. இப்படி ஒரு நாட்டை வந்து துண்டாடி ஜனங்களை நிம்மதி இல்லாமல் பண்ணி, அதோ ஒரு சைகோ ஒருத்தன் விஜய் வந்துக்கிற அவனுடைய உருவத்தில் வந்து தமிழ்நாட்டை இறங்கி இருக்குது. இதில் இங்கே அழுத்தம் திட்டமாக சொன்னது, திமுகவில் இருக்கிறவங்க அந்த குடும்ப அரசியல் எல்லாம் திருந்துங்கடா, எல்லாம் ஊழல் பண்ணி அயோகதனம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணுறதுனால தான் மக்கள் வெறுத்தாங்க. திமுக தீய சக்தின்னு உருவாகி போச்சு. அடுத்தது எம்ஜிஆர் மறைஞ்ச பிறகு எங்கே பார்த்தாலும் ஊழல் கட்சிக்காரன் வந்து தொண்டர்லேருந்து கஷ்டப்பட்டான். அதில் மக்கள் வெறுத்தாங்க. நீங்கள் அதிமுகவும் திமுகவும் எவனோ ஒருத்தவர் ஆளி தொலை, ஆனால் வந்து 2 பேரை வந்து பண்ண அநியாயங்களில் வந்து மக்கள் வெறுத்து தான் இந்த தெரு நாய் இந்த சைகோவை கொண்டாந்து முதலமைச்சராக உட்காந்துருக்கிறாங்க. ஆனால் அவனுக்கு வந்து விஜயனுடைய 23/4/2026 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவனுடைய ஓட்டு வங்கி வந்து 13% தான். ஆனால் 35% ஓட்டு வாங்கியிருக்குது. அப்போ இவிஎம் தவறுகள், அங்கே பண்ண மிஸ்யூஸ் எல்லாமே வந்து சேர்ந்து தான் இவனை கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க. இவன் 2 வருஷத்துக்கு முன்னாடியே சிஎம் ஆகணும் ஒரு கனவான். இதை நுணுக்கமாக பிஜேபி கவர்மெண்ட் எடுத்து இவனை கொண்டாந்து உட்கார வைக்கணும். ஆனால் ஒன்று வந்து இல்லை, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஆர்எஸ்எஸ் என்ற ஒரு இயக்கம் இருக்கு இல்லையா, அந்த இயக்கம் வந்து இன்னாரை தான் கொண்டாந்து அந்த ஆட்சி பீடத்தில் உட்கார வைக்கணும், அது முடிவு பண்ணணும். இன்னி வரைக்கும் அப்படி தான் நடந்துருக்குது. அப்படி வந்தது தான் வந்து மோடி இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர். இன்றைக்கி 2வது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து விஜயை உட்கார வச்சிருக்குது. அவனுக்கு தனி கெப்பாசிட்டி கிடையாது. அதிமுக திமுக பலம் வாய்ந்த கட்சி கிடையாது. அது திடீர்னு ஒன்றுமே இல்லை. அவன் பேர் கேண்டிடேட் என்ன 230 தொகுதியிலையும் எடப்பாடி தொகுதி தவிர 234 தொகுதியில் நின்ன பேர் என்னென்னா பேர் தெரியாதுங்க. இதில் இருக்கிற 32 மந்திரியில் தாவேகால மந்திரிங்களை 3/4 பேர் கிரிமினல்ஸு, டூப்ளிகேட்டு சர்டிஃபிகேட்டு, எல்லார் மேலே போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் இருக்குது. இவனெல்லாம் அவனுடைய அகராஜே தெரியாத, நீ தான் கன்சாமியா நீ ஒரு கேண்டிடேட்டு, முன்சாமியா நீ ஒரு கேண்டிடேட்டு, இப்படி விமலாவா நீ ஒரு கேண்டிடேட், இப்படி போட்டவங்க தான். இந்த கேண்டிடேட்டுங்களை பற்றி ஓட்டு போடுற மக்களுக்கு தெரியாது. ஒரே நோக்கம் என்னாக்கா விஜய்ன்றது வச்சுன்னு இந்த இமேஜை கொண்டு வந்தோடனே நிறைய கிரவுண்ட் ஒர்க்கு 1.5 வருஷமாக நடந்திருக்குது. இது ஆர்எஸ்ஐ இயக்கம் பிஜேபியும் இணைஞ்சி சரி யாருக்குமே தெரியாது. இவ்வளோ அரசியல் சிஎம் வந்தானுங்களே, ஸ்டாலினுக்கும் தெரியாது, எடப்பாடிக்கும் தெரியாது. அவன் எந்த தமிழ்நாட்டில் எத்தனை கட்சி தலை எவனுக்குமே தெரியாதுங்க. அவ்வளோ சோக்கா காய நவுத்தி அப்படியே கொண்டாந்து இவனை உட்கார வச்சுட்டு இன்றைக்கி வந்து ஆர்எஸ்எஸ் இயக்கன்றதுன்னா நாட்டை காப்பாற்றுமா, மக்களை காப்பாற்றுமா, மக்களுடைய பசிப்பினியை போக்குமா, வேலை கொடுக்குமா, சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆர்எஸ்எஸ்ன்றது ஒரு விஷக்கிருமி, உலகத்தையே அழிக்கக்கூடிய விஷக்கிருமி. இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் சேர்ந்து தான் பிஜேபி சேர்ந்து தான் இன்றைக்கி வந்து உண்மையை உடைக்கிறேன். இன்றைக்கி விஜயை வந்து இந்த சைகோவை கொண்டாந்து முதலமைச்சராக உட்கார வச்சிருக்குது. நான் சொல்ல வந்தது என்ன, காவல்துறையை ரொம்ப உஷாராக இருக்கணும். இவனை நம்பக்கூடாது. இனிமேல்ட்டு உங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையை நம்பாதவன் அவன் முதலமைச்சராக இருக்கக்கூடாது. அவனை வாய்ப்பை பயன்படுத்தி அவனை விஜயை தூக்கி வெளியில் தூக்கி அடிக்கிறத வந்து காவல்துறை முக்கிய நடவடிக்கை எடுக்கணும். இவன் என்னென்ன போகிறான், எங்கே போகிறான், என்ன பண்ணுறான் எல்லாத்தையும் கண்காணிச்சு. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேங்க, இப்போ டெல்லி போனான் 27 போனான்ல, அப்போ முக்கிய அதிகாரிகள் யார் கூட போனோம் தனி ஃப்ளைட்டில், அதுக்கு 51 கோடி செலவுன்றான். தகவல் சட்டத்தில் கேட்டுக்கு என்னன்னு பதில் வருதுன்னு தெரியல. அப்போ நீ வெளியே போகும்போது என்ன பண்ணுற, இந்த உஷான்ற இருக்குன்னு அவன் தான் கூட போகிறான், அவன் தான் செக்யூரிட்டி. அப்போ தமிழ்நாட்டு போலீஸ் என்ன மட்டவன் நம்பலையா நீ? ஆந்திராவிலேருந்து ஒரு முக்கிய பிரமுகரை கூட்டு போயிருக்கிறான். முக்கியமான அதிகாரி யாரும் ட்ராவல் பண்ணுங்க, நிறைய ரகசிய விஷயங்கள் நடந்திருக்குதுங்க. அது வந்து பிஜேபியோடைய மேல் உத்தரவும்படி நடந்திருக்கலாம். அங்கே போன 2 நாள் இருந்துட்டு உனக்கு ஆதரவு 5 பேர் ஆதரவு கொடுத்ததில்ல. காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜீவ் காந்தியை பார்க்கலையா, சோனியா காந்தி எவனாவது பார்க்க கட்டி போகிறான். என் போடியை மட்டும் பார்த்துட்டு சந்திச்சுட்டு திரும்பிட்டான். அதுக்கு 51 கோடி செலவுன்றான். இந்த காவல்துறையும் இந்த ரசிகர் பட்டாளங்க நிறைய யோசனை பண்ண சிந்திக்கிறேன். நான் படிச்சிருக்கிறேன், நிறைய யோசனை பண்ணேன். நாங்களாம் படிக்கும்போது காலேஜ் ஸ்கூல் படிக்கும் நிறைய சிந்திப்போம். வீட்டை பற்றி சிந்திப்போம், சமூகத்தை பற்றி சிந்திப்போம். நாங்களாம் உடனே தொடர்ந்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் பற்றி எனக்கு இதனால் உனக்கு ஒரு பைசா ஆதாயம் கிடையாது. ஆனால் ஒன்றே சொல்கிற நேரத்தில் நான் கண்டி முதலமைச்சராக இருந்தேன்னு வச்சுக்க தமிழ்நாட்டுக்கு
ட்ரெண்டே வேறு மாதிரி போயிடும். நான் எவனுக்கும் கட்டுப்பட மாட்டேன். எனக்கு நீதி நேர்மை நியாயம், அவ்வளோதான். மக்கள் நல்லா இருக்கணும், அமைதியாக இருக்கணும். ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு தனியாக வர முடியுதா? உங்கள் எல்லா குடும்பத்தினுடைய இருக்க உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் குழந்தை ஸ்கூலுக்கு போகுதா கடைக்கு போகுதா அதெல்லாம் கண்கண் கூடவே போகணும். யாரையும் நம்ம தனியாக அனுப்பாதீங்க. ஒன்று. ரெண்டாவது, டாஸ்மார்க்குனால நிறைய குடும்பம் அழிஞ்சிச்சு போச்சு. அழிஞ்சிக்கணும் இருக்குது. தண்ணி அடிக்கிறோம், முதல்ல உன் குடும்பத்தப்பார். உன்னை இன்பமாக இருக்கணும் தானே தண்ணி அடிக்கிறேன். அப்போ உனக்கு குடும்பம் இருக்கணுன்றது, குடும்பம் நல்லா இருக்கணும் நீ நினைக்கிறவனவா? உனக்கு தண்ணி அடிக்கிறது முக்கியமா, உன் குழந்தை குட்டிங்க முக்கியமா, பொண்டாட்டி பிள்ளைங்க முக்கியமா? இதில் எவ்வளோ பலவீனம் இருக்குது. நிறைய யோசனை அந்த குடும்பங்கள் எல்லாரையும் காப்பாற்றணும். 8.5 கோடி ஜனம் சிந்திக்காமல் பண்ணியிருக்கிறான். ஆனால் இதில் அவனுக்கு 13% தான் ஓட்டு வங்கி. எப்படி 35% வாங்கினான்? நல்லா சிந்திங்க, நல்லா சிந்திக்கணும். அப்போ இவிஎம் மூலியமாக அங்கே எலெக்ஷன் கமிஷனில் ஞானேஷ்குமார் ஒருத்தர், அவர் கேப் மாதிரி அவன் பொறுக்கி அவன் ஐஏஎஸ் பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபாரி அவன் அந்த நாயக தலைமையில் தான் எல்லாமே நடந்துருக்குது. ஸோ இதில் நிறைய யோசிக்கணும். நான் இன்றைக்கி வீடியோ போடுறது ஏன்னா தமிழ்நாட்டினுடைய காவல்துறையை ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும். அவங்க நாலேஜ் என்னை விட நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. ஆனால் இனிமே தான் தமிழ்நாட்டு காவல்துறை உஷாராக இருக்கணும், விழிப்புணர்வோடு இருக்கணும், மக்களை காப்பாற்றணும். யாரையும் அடிக்காதீங்க, துன்புறுத்தாதீங்க. அவங்க டெய்லி கூலிக்கு போனால் தான் வேலை. நேற்று கூட எல்லாம் மடக்கிட்டு கேச போடுறாங்களாம். ஐயா காவல்துறையினர் கீழேருந்து பேல் மட்டும் டிஜிபி ஐயா இருக்கார்ல மகேஷ்குமார் அகர்வால், அவர் வரைக்கும் அவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். இவன் கிடக்கிறாங்க, இவன் சைகோ, நான் என்ன சொல்கிறேன் அதை செய்டா அப்படின்னு சொல்லுங்கள் டைரக்டர். அவ்வளோதான். டிஜிபியை சொல்லுங்கள். 6 போலீஸ் கமிஷனர் தமிழ்நாட்டுக்கு, இந்த 6 போலீஸ் கமிஷனர் விழிப்போடு செயல்படணும். உங்களுடைய காவல்துறை மெய்த்தன்மை, உண்மைத்தன்மை, காவல்துறை கொள்கைத்தன்மை அதையும் விட்டு கொடுத்துறாது. எதுக்காக செய்யணும்? தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றணும். அதுக்கு தான் நீங்கள் நிறைய சிந்திக்கணும். இவன் விஜய் மேலே முதலமைச்சர் இல்லை, அவன் 1ஆம் நம்பர் கேடியவன். அவனை நீங்கள் கண்காணிக்கணும். அவனை கண்காணித்து பாதுகாப்பில் என்ன, இந்த திரிஷான்னு ஒரு பொண்ணு ஒரு பொறிக்கு வரா, அந்த பொறிக்கு எது காரணம் சேர்க்குறீங்க? அவள் யார்? அவன் ஒரு தெரு பொறிக்கை கண்டவனுக்கு காலத்துக்கு ஒரு பொறிக்க முண்டாவன். நீங்கள் அலோவ் பண்ண சார், நீங்கள் சீஃப் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், உங்களுக்கு தான் நான் இதை பண்ண, இதுதான் புரோட்டோக்கால் விதிமுறை, அவ்வளோதான். இதை பண்ண அவங்கள வேற காரில் வர சொல்லுங்கள், அது உங்கள் பர்சனல். அவங்களோட மந்திரி இல்லை ஒரு எதுக்கு இல்லையா? நான் ஒரு உண்மையை சொல்கிறேன், நான் ஒரு உண்மை சரியாக தவறான்னு எனக்கு தெரியும். ஒரு உண்மையை சொல்கிறேன். இந்த மூக்க அழகரி இருக்கார்ல, மூக்க அழகர் அங்கே அப்பா அங்கே கருணாநிதி கிட்ட எனக்கு பதவி கொடுத்து தொந்தரவுத்தான். 2 பேரும் வாக்குவாதம் வீட்டுக்குள்ளே. அப்போ எப்போ கூடவே இருக்கும்போது என்ன பண்ணுறாரு, அழகிரி கருணாநிதி அடிக்கிறதுக்கு போகிறாப்பல. அதாவது மகன் மூக்க அழகிரி கருணாநிதி அடிக்க போகிறேன், இது சொல்ல தகவல் நான் கேள்விப்பட்டேன், அதிகாரப்பூர்வ தகவல். அடிக்க போனவர் அப்புறம் சிஎம்முக்குன்னு செக்யூரிட்டி இருப்பாங்க இல்லையா, அப்போ ஒரு சிஎம் கருணாநிதி உடனே என்ன பண்ணுற, எடுத்து போய் நேராக கண்ணை எடுத்து போய் நேராக மூக்க அழகிரி என்னுடைய நெத்தியில் வச்சாரான். உனக்கு அவர் அப்பாவாக இருக்கலாம், நாங்கள் அவர் சிஎம்முக்கு செக்யூரிட்டி, அவர் உயிரை பாதுகாக்க வேண்டியது என் பொறுப்பு. கையை எடுக்கிறியா இல்லை உன்னை ஷூட் பண்ணிட்டோமான்னாரு. போயிட்டு அதோட பிரிஞ்சவங்க தான். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அந்த பவர், போலீஸ் பவருக்கு எவ்வளோ பவர் இருக்குது பாருங்கள். நிறைய யோசனை பண்ணணும் மக்கள், நிறைய யோசனை. மக்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாதனால ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அதே ஏதோ ஒரு மோகத்தில் போயிட்டுருக்குறீங்க. அந்த மாதிரி இருக்காதீங்க. கொஞ்ச நேரம் உட்காந்து 24 மணி நேரத்தில் சாப்பிட்டு முடித்த உடனே உங்களுக்கு டைம் கிடைக்குமோ உங்கள் குடும்பத்தை, உங்கள் குழந்தைங்களை சிந்திங்க. அதுங்களை எப்படி வழி நடத்தலாம் பாருங்கள். ஓட்டு போகிறது முக்கியம் இல்லை. ஒரே விஷயம் நேரத்தில் முக்கியமாக சொல்கிறேன்னு கேட்டால், ஒன்று ஓட்டு போட்டால் தானே உங்களை பிரச்சனை. பூத்து பக்கம் போகாதீங்க. அப்போ 5 வருஷம், இப்போ 6 மாதம் பொறுத்தும் எலெக்ஷன் வரலாம், 1 மாதம் கழிச்சு எலெக்ஷன் வரலாம். ஆனால் 6 மாதம் பொறுத்தவங்களும் இது அப்படியே பிஜேபி ஆர்எஸ்எஸ் சேர்ந்து அவனுக்கு தகுதியான ஆளை கொண்டாந்து ஒரு சைகோ விஜய் கொண்டாந்து முதலமைச்சரை கொண்டு 5 வருஷம் ஓட்டிடுறாங்கன்னு வச்சுங்க. 2031 வரும்போது உங்கள் சந்ததியிலேருந்து இப்போவே வாய்ப்பாடு எடுக்கணும். நீ ஓட்டு போட போவாத, பூத்து பக்கம் போவாத, ஓட்டே போடாது. ஓட்டு போட்டால் தாங்க புட்டியில் தாங்க பிரச்சனை. இவன் இப்போ 13% 35% வாங்கினானா நோட்டா ஓட்டுன்னு இருக்குது. யாரும் எந்த கட்சியுமே வேணாம் அப்படின்னு ஓட்டு போடுறவங்க. ஏன் அந்த நோட்டா ஓட்டை கூட ஏன் இவனுக்கு எலெக்ஷன் கமிஷன் இவிஎம் மூலியமாக மாற்றிடக்கூடாது? இந்த ஒரு சந்தேகம் வருதா இல்லையா? இதெல்லாம் நிறைய யோசனை பண்ணணும். இன்றைக்கி நான் வீடியோ போட்டது தமிழ்நாடு காவல்துறையினருக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். இந்த காவல்துறையினர் தயவு செய்து சொல்கிறேன், இந்த தமிழ்நாட்டு நாகரிகம், பண்பாடு, இந்த மண்ணை காப்பாற்றணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா
விஜய் வந்து ஒரு உதவாக்கிற பக்கா கிரிமினல், அவன் குடிகாரன், பொம்பளை பொறுக்கி. அவனை கொண்டு அவனை கண்காணிங்க, அவனை செக் பண்ணுங்க, யாருக்குமே தெரியக்கூடாது, செக் பண்ணணும். காவல்துறையை வந்து உங்களையே நீ நம்பலான்ட்டு உஷான்றவனை தூருக்கு எங்கேயோ சவுதியில் வச்சுருக்கான ஒரு நிறுவனம், அவனுக்கு 25-30 வருஷமாக பழக்கமாகவன் விஜய்க்கு எங்கே போனாலும் தான் கூட்டு போகிறான், அவன் தான் போகிறான்னா. அதனால் தமிழ்நாட்டு மேலே தமிழ்நாட்டு காவல்துறையின் மேலே வந்து விஜய்க்கு நம்பிக்கை இல்லைன்றது இது அதிகாரப்பூர்வமாக தெளிவாக தெரியுது. நீ மேடையில் பார்த்தா தெரியும், அவன் பார்க்கலாம். அவனுக்கு உஷான் கண்ணாடி போட்டின்னு அவன் தான் கூலிங் கிளாஸ் பண்ணிப்பான், அவன் தான் வந்து மாநாடு பக்கத்தில் போனவன் எல்லாம் அவங்ககிட்ட ஒரு டீம் இருக்குதான். இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய யாராவது ஸ்டார் நடிகரைங்க இந்த விழாங்கள் நடந்துச்சுனாக்கா அவன் போகணுன்னா செக்யூரிட்டி இதெல்லாம் கொடுக்குறான்னா ஒரு 2-3 நிறுவனம் வச்சுருக்கானா சவுதியில். ஸோ நிறுவனம் அங்கே வச்சுருக்கணும். இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய போலீஸு இவனெல்லாம் நம்பலனாப்பா, நீ எதுக்கு இருக்கிற, இவனை நாடு கடத்திருக்க, அவனை தூக்கி வெளியில் தூக்கிடுங்க, அவனை இவனுக்கு இப்படி நாட்டு துரோகின்னு எப்போ விஜய் தெரிஞ்சு போச்சு, அவனை சுட்டு தூக்கிறதே மேலுங்க, சுட்டு தப்பு இல்லை. இந்த 8.5 கோடி ஜனத்தை காப்பாற்றணும்னா ஒரு போலீஸ்காரவனை சுட்டு காலி பண்ணுறது தப்பு கிடையாதுங்க. யாருக்கு தியாகம் பண்ணுறீங்க? 8.5 கோடி உங்கள் உயிர் போனாலும் அந்த 8.5 கோடி ஜனத்தை காப்பாற்றிங்க, அந்த தியாகத்தை செய்கிறீங்க. இவனால சுட்டு தூக்கி வைக்காதீங்க அவனை. நிறைய பாருங்க, என்னை விட போலீஸ்கார் நிறைய இந்த மீட் டைம் லிஷர் டைம் கிடைக்கும், நிறைய பார்க்குறீங்க. மக்கள் நான் பாருங்கள் என்னென்ன நடக்குது, அப்படியே அதிர்ச்சியாக இருக்குது. என்னால் தூங்க முடியலைங்க. ஒரு நாளைக்கு நான் தூங்குறப்ப 2.5 மணி நேரம் 3 மணி நேரம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் பல இடத்துல என்னுடைய தலைவர் கொடுக்குற எம்ஜிஆர் கொடுக்குற பென்ஷனில் இந்த சென்னை ப்ரெஸ் கிளப்பில் ஒரு 4-5 மீட்டிங் போய் பேட்டி கொடுத்துருக்கேன். ஒருத்த கூட போட மாட்டேறான். நான் சொன்ன கேட்பாரு டிவி புதிய தலைமுறை பாலிமர் டிவி இவனுக்கு போட மாட்டேன், கேட்டான்னா கண்டென்ட் இல்லைன்றான். நான் தான் எடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலை நான் தான் மக்கள் எடுத்து கரெக்டாக சொல்கிறேன். இன்றைக்கி இந்த 1.5 வருஷத்தில் நான் போடுற வந்து அந்த பேட்டி கொடுக்கும்போது சென்னை ப்ரெஸ்ஸில் சமூக தளத்தில் வந்து நிறைய பேர் இந்த பிளாக் பண்ணுறாங்க. என் விஷயத்தை போனான்னாக்கா எல்லோரும் நீ மூச்சுக்குவாங்க அப்படின்னு. அதாவது வந்து என்ன சொல்கிறது, இந்த மிருகமாக இருக்கிறவனை வந்து மனுஷன் ஆகிட்டேன்னு ஒருத்தன் கூட நான் வாழ முடியாதுன்னு சொல்லுவார், குடியிருந்த கோயில் நம்பியார் சொல்லுவான். அந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய சிந்திக்கணும், மக்கள் சிந்திக்கணும். தயவுசெய்து காவல்துறையை சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். உங்களையே உங்கள் துறையே அவன் நம்மளை சந்தேகப்படுறான், ஒரு உஷான்றவன் ஒருத்தன் பாடி கார்டாக கூட்டு போகிறான் செக்யூரிட்டின்னு சொன்னால், அப்போ நாங்கள் போகிறதாங்க நாங்கள் தேவையில்லை நீங்களே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போலீஸ்கார் எல்லோரும் வாபஸ் பண்ணி வந்துடுங்க. எந்த பாதுகாப்பும் கொடுக்காதீங்க. அவன் சென்ட்ரல் பிஜேபி கொண்டு ஒரு மயிரும் பிடுங்காது, ஒரு மயிரும் பிடுங்காது. நம்ம தமிழ்நாட்டுக்காகனு சொன்னாக்கா நீங்கள் துப்பாக்கி ஒவ்வொரு போலீஸ்காரன் துப்பாக்கி எடுக்க தப்பு கிடையாது ஐயா. நீ நாட்டு மக்களை காப்பாற்றுக்காக போகிறீங்க, உங்கள் துப்பாக்கி நல்லதுக்காக பயன்படுத்துகிறோம், புரியுதா? தயவுசெய்து இன்னிலிருந்து தமிழ்நாட்டு போலீஸ் துறை சாதாரண போலீஸ்லேருந்து மகேஷ்குமார் அகர்வால் ஐபிஎஸ் வரைக்கும் எல்லாரும் உஷாராக இருக்கணும். இனிமேல் அவனை நம்பாதீங்க. இப்போ எப்போ காவல்துறையை நம்பலன்னா அவனுக்கு நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் இந்த நாட்டு பிரஜையே கிடையாது. நீ அவனை வெளியே அனுப்பிச்சிருங்க, எங்கன்னா ஓடி போடான்னு. இப்போ செக்யூரிட்டி பாதுகாப்பு வச்சிருக்காங்க, சவுதியில் வச்சிருக்கேன், நான் உஷான்றேன். அவங்ககிட்ட எங்கே போய்ட்டு சவுதி கோயில் போய்ட்டு எல்லாம் சம்பாதிச்சிட்டு அங்கே போ. நான் கேள்விப்பட்டதுனாக்கா ஒரு 6 மாதம் முன்னாடி இந்த மாநாடு நடத்துகிறாங்களா, அப்போ ஃபண்ட்ஸை வந்து திரிஷாவை கூட்டின்னு போய் விஜய் அவங்க சவுதிக்கு வர சொல்லி அந்த இடத்துல 2500 கோடி அவனுக்கு கொடுத்துருக்குறாங்க படம். அதனால தான் படத்தை நடிக்கிறத ஸ்டாப் பண்ணான் இந்த அரசியலுக்காக. அதை பயன்படுத்தி யார்? பிஜேபியும் ஆர்எஸ்எஸ். இந்த 2 இயக்கம் தான் சேர்ந்த மாதிரி இன்றைக்கி நிர்பந்தம் பண்ணி அவனுக்கு ஒன்றும் சிஎம் இருந்து ஆசை வந்தது. குப்பத்தோட்டில் பொறுக்கிற குப்பை போகிறவனும் சிஎம் பண்ணாக்க ஆசை வரதான் செய்யான். அவன் வந்தால் அவனுக்கு இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி அவனை கொண்டாந்து வச்சுருக்கிறாங்க. அவன் ஒரு சைகோ, அவன் பாட்டுக்கு ஏதோ போகிறான், ஏதோ பண்ணுறான். அவனுக்கு வந்து ஏதோ ஒரு ஜாலினஸ் கிடைக்குது. அவனுக்கு 6 மணி நேரம் தண்ணி ஓணும், ஒரு குட்டி ஓணும், புரியுதா? நாட்டு மக்களை பற்றியில் தெரிஞ்சோ தெரியாமலே எதுலேயோ ஒரு மயங்கி உங்களை எல்லாம் மயக்கிறக்கான். இதுக்கு மீடியாஸ் தான் மெயின் காரணம்னு எல்லா மீடியாவும் சொல்லுது. எல்லா சமூக வலையிருந்தாலும் ஆணித்தரம் அழுத்தம் திருத்தமாக சொல்லுது. அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். எல்லாம் அந்த பாலிமர் டிவி, புதிய தலைமுறை, சத்தியம் டிவி எல்லாம் வந்து காசை வாரி அடிச்சிட்டானுங்க. இந்த டிவி கண்காட்சி அவன் கண்டாட்டெல்லாம் போனவன்னா பெரிய பெரிய கேமராவெலாம் கொண்டு போய் விஸ்வரூபம் பண்ணினான். அந்த விஸ்வரூபம் பண்ண இந்த அயோக்கியனை, இந்த சைகோவை மக்கள் மத்தியில் ஒரு நல்லவன் போன சித்தரித்து காமிச்சாங்க. விஜய் வந்து நல்லவன் கிடையாது, அவன் பக்கா அயோக்கியன், குடும்பத்துக்கு துரோகம் பண்ணுறவன், கிரிமினல் என்றதெல்லாம் மாயையெல்லாம் மறைச்சி அவன் நல்லவனை போல கொண்டாந்து வசனங்கள்லாம் பேச வச்சு எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறானுங்க. அந்த தாவே கட்சியை இயக்குகின்ற ஒரு சக்தி, மாசக்தி, பணம், பலம் எல்லாம் கொடுக்குறவன் யாருனாக்கா ஆதவ அர்ஜுனவா ஆணித்தரமாக சொல்கிறாங்க. அவன் தான் படம் பட்டோட பண்ணுறது எல்லாமே.
அதை புஷ்கி ஆனந்த் ஒன்று. இந்த 2 பேர்கள் தான் அந்த கட்சியை ஓடிட்டு இரு. நீங்கள் ஒரு 2 மாதம் முன்னாடி அந்த வேட்பாளர்கள்லாம் நிற்கும் போது என்ன சொன்னாங்களாம், அந்த வேட்பாளர்கள்ட்ட புஷ்கி ஆனந்த் சொல்கிறானா இந்த மாதிரி வந்து நீ போய் 2 கோடி கொண்டா, நீ வேட்பாளர் வேணா 5 கோடி கொண்டான்னு சொல்கிறானா. அப்போ என்ன அர்த்தம்? யோகியமா இதெல்லாம் வந்து விஜய்க்கு தெரியாதான்? தண்ணி வச்சு அப்படியே படுத்துனுங்கிறான் கூம வச்சா. நிறைய யோசனை பண்ணுங்கள். மீண்டும் சொல்கிறேன், குடும்பத்தில் இருக்க கூட உங்கள் பிள்ளைங்கள கடைக்கு போனால் கூட, ஸ்கூலுக்கு போனால் கையோடு கூப்பிட்டு போங்க, கையோடு இட்டுட்டு வாங்க, தனியாக அனுப்பாதீங்க. அவங்க காவல்காரங்கிட்ட மோதிக்கிறத விட நம்மளே அறிவு பண்ணிட்டு நம்மளையே நம்ம பாதுகாப்பதுக்கு, நம்ம குழந்தைங்களை பாதுகாத்துக்கலாம்ல, தப்பு இல்லைல்ல. அவங்களுக்கும் காவல்துறையினருக்கும் அவங்களுக்கும் குடும்பம் இருக்குல்ல, அவங்களுக்கு டென்ஷன் வேணுங்க. எல்லார் மேலே அந்த கோபத்தை காமிக்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் காவல்துறைக்கு அழுத்தமும் உங்களுக்காகத்தான், தமிழ்நாடு காவல்துறைக்காக தான் நான் வீடியோ இந்த பதிவு போடுறேன். நான் இது வரைக்கும் எனக்கு அரசியல் கட்சி ஆரம்பித்து 10 வருஷம் நான் அந்த மாதிரி வந்து சீரியஸாக நான் எடுத்துக்கிட்டே கிடையாது. இன்றைக்கி எல்லாத்தையும் சில வீடியோங்கள் பார்த்து தான் எனக்கு அப்படியே ரத்தம் கொதிக்குது, கஷ்டமாக இருக்குது. ஆனால் தமிழ்நாடு காவல்துறையினர் உங்கள் மேலே எப்போ அவனுக்கு விஜய்க்கு நம்பிக்கை போயிடுச்சோ, இனிமேல் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காதீங்க. எது முறையே அரசனுடைய புரோட்டோக்காலோ அது பிரகாரம் விதிமுறைகள் என்னமோ அதை மாதிரி செய்யுங்க. முடியாச்சுன்னா ஐயா சார் நீங்கள் சிஎம் இன்றைக்கி போவீங்க, நாளைக்கே 6 மாதம் 1 மாதம் தூக்கலாம், 6 மாதம் தூக்கலாம், 5 வருஷம் போய் மறுபடியும் போகலாம். நீங்களாம் நிலையில்லாதவங்க. அதனால் வந்து இந்த புரோட்டோக்கால் இது பிறகு நடத்த நாங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும் செய்யணும். முடியலையா எங்களை விட்டுருங்க, நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு அவன் சவுதியிலேருந்து உஷா வச்சுருக்கான்ல அந்த டீம்லாம் வச்சுறேன். ஆனால் வைக்க மாட்டான். வந்த உடனே தமிழ்நாட்டு ஜனங்கள் ஆளாக ஒரு சவு கட்டி எடுத்து அடிச்சு கொண்டு விடுவாங்க விஜயை. வைக்க மாட்டாங்க. அந்த சுத்தம் பொறிக்கிங்க. அவன் ரொம்ப யோசனை பண்ணணும். எப்போ வந்து பிள்ளைங்களும் பொட்டாட்டி விட்டுட்டு போகிறான்னா அவன் வந்து தேசத்துறைக்கு அவனை காலி பண்ணிடணும், வைக்கவே கூடாது. அவனை காவல்துறைனே உஷாராக இருங்க, விழிப்புணர்வு இருங்க. உங்களுடைய சட்ட திட்டங்கள் என்னவோ அதை சரியாக யார் சிஎம்மாக இருந்தாலும் சரி விடாது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், எம்ஜிஆர் மக்கள் கட்சி வந்து ஆட்சிக்கு வந்தது உட்கார்ந்துட்டேன்னு வச்சுங்க, எனக்கு தெரியாதையா, அதெல்லாம் முடியாத காரியம். நான் சும்மா கற்பனை பண்ணி கூட நான் பார்க்க முடியாது. சொல்கிறேன், வந்தானாக்கா ஆணித்தரமாக செய்ய முடியும். இது தாண்டா செய்வேன், இது தாண்டா முடியும். பாடுறேன், என் நாடு என் நாடு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போவேன். மத்திய ஆட்சி கிட்ட போய் எனக்கு நிதி கொடு மயிறு கொடுன்ட்டு நான் அப்போ மண்டியிட மாட்டேன், எனக்கு தெரியாது. இங்கே சொர்க்கம் இது தமிழ்நாடு. இங்கே நிறைய இருக்குது, வசூல் பண்ணலாம், நிறைய இருக்குது. அரசாங்கத்துக்கு சேர வேண்டியது சேர்த்தானாக்க கோடிக்கணக்கில் நீ எத்தனை கோடி நீ நிதி உதவி மத்திய அரசு கிட்ட அதுக்கு டபுள் மடங்கு இங்கே இருக்குது. அதை சரியாக பயன்படுத்தணும், மூளை வேணும், பயன்படுத்தணும். சரியா? அதனால் தயவுசெய்து எம்ஜிஆர் மக்கள் கட்சியினுடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வளர்த்த தொண்டன் நான். அந்த ஒரு உரிமையில் அவங்க குடும்பத்து மேலே, இந்த தமிழ் மண்ணு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆதங்கத்தை சொல்கிறேன். தயவுசெய்து காவல்துறையினை இனிமேல் ரொம்ப உஷாராக இருக்கணும். அவன் வந்து நாட்டை காப்பாற்றலை, அவன் வந்து வேறு அழிவு சக்தி மாதிரி எண்ணத்தில் செயல்பட்டு இருக்கிறான். இந்த காவல்துறையை அவனை தூக்கி வெளியில் அப்புறப்படுத்தணும். இதோட அவன் தாவாக்க கட்சியர் கூட விஜயம் இருக்கக்கூடாது. நன்றி, வணக்கம்.